وعليكم السلام. الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما ينصر الله هذه الأمة بضعيفها بدعوتهم وصلاتهم وإخلاصهم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த முயற்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த அமலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸையும் இதிலே பொறுமையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக. இந்த அமலை கபூல் செய்து இதற்குரிய நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த அமல்கள் இருக்கின்றது. அனைத்து அமல்களிலேயும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அதுதான் இஹ்லாஸ், மன தூய்மை என்று சொல்வார்கள். அந்த இஹ்லாஸ் இல்லாத எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இஹ்லாஸ் இல்லாத எந்த தர்மத்திற்கும் பெருமதி கிடையாது. இஹ்லாஸ் இல்லாத எந்த தொழுகையும் அதுக்கு கூலி கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான்: வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவை தூய்மையான முறையிலே வணங்குவதற்காகவே அன்றி அவர்கள் ஏவப்படவில்லை. அல்லாஹுவை முக்லிஸீன்களாக, இஹ்லாஸுடையவர்களாக வணங்குவதற்கே அன்றி அவர்கள் படைக்கப்படவில்லை. இங்கு என்ன விளங்குகிறது? ஒரு மனிதன் ஒரு இபாதத்தை செய்கின்ற பொழுது அவனுக்கு மிக முக்கியமாக தேவைப்பட வேண்டிய ஒரு விடயம் என்ன? இஹ்லாஸ். இப்போது நாங்கள் இஹ்லாஸ் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். இஹ்லாஸை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இஹ்லாஸை பற்றி ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லியிருக்கிறார்கள். இஹ்லாஸ் என்றால் என்ன? இஹ்லாஸை பற்றி நாங்கள் பார்க்க போனால் சில அறிஞர்கள் அதற்கு வரைவிலக்கணம் சொல்கின்ற பொழுது, ஒரு மனிதன் வணங்குவான் அல்லது ஒரு மனிதன் அமல் செய்வான் தன்னை யாரும் புகழக்கூடாது என்று, அல்லது ஒரு மனிதன் தன்னை புகழ்வதை விரும்பாத நிலையிலே அவன் அமல் செய்வான். ஒரு அமல் செய்வதற்கு ஒருவன் வருகிறான். அவன் அமல் செய்கின்ற பொழுது இந்த அமலை கொண்டு எந்த மனிதனும் என்னை புகழக்கூடாது என்று அவன் விரும்ப வேண்டும். மாறாக அவன் என்னை புகழ வேண்டும் என்று அவன் விரும்பக்கூடாது. என்னை ஒரு வணக்கசாலி என்று சொல்ல வேண்டும் என்பதை அவன் விரும்பக்கூடாது. இதுதான் இஹ்லாஸ். அடுத்த ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்கிறார், யார் ஒரு மனிதன் தனது பாவங்களை இரகசியமாக செய்கின்றானோ அதே போன்று அவனுடைய அமல்களையும் இரகசியமாக செய்தலே இஹ்லாஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, பாவத்தை மாத்திரம்தான் இரகசியமாக செய்வார்கள், ஆனால் அமல்களை பரகசியமாக செய்வார்கள். அது இஹ்லாஸ் அல்ல. ஏனென்று சொன்னால், ஒரு அமல் செய்கின்ற பொழுது பல மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். ஒரு மனிதர் பார்த்தால் சில நேரம் இஹ்லாஸை பறிகொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அதனால் பல அறிஞர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிறைய சம்பவங்கள் இருக்கின்றது. இந்த இஹ்லாஸை பாதுகாப்பதற்காக நிறைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் இஹ்லாஸ் இருப்பது ஃபர்துன் வாஜிபுன் என்று சொல்கிறார்கள். அதாவது மிக கட்டாய கடமையான ஒரு விடயம் இஹ்லாஸ் என்பது.
ஏனென்று சொன்னால் மனிதனோட உளம் சார்ந்த வணக்கம் என்பது இஹ்லாஸ். உளம் சார்ந்த வணக்கம். எல்லா அமல்களுக்கும் அடிப்படையான விடயமே இஹ்லாஸ் தான். அந்த இஹ்லாஸ் இல்லாத எந்த ஒரு மனிதன் அமல் செய்தாலும் அங்கே அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அமலுக்கு கூலி கிடையாது. ஏனென்றால் எமக்கு தெரியும் 3 மனிதர்களுடைய நிலைமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 மனிதர்கள் எழுப்பப்படுகிறார்கள். ஒரு மனிதர் காரிஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதியவர். இன்னொரு மனிதர் அல் முஜாஹித் ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தவர். இன்னொரு மனிதர் தர்மம் செய்தவர். இந்த 3 மனிதர்களிடத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். முதலாவதாக குர்ஆன் ஓதிய மனிதரை அழைத்து, உனக்கு நான் குர்ஆனை கற்றுத் தந்தேன், உனக்கு குர்ஆன் ஓதக்கூடிய ஆற்றலை தந்தேன், நீ அதை கொண்டு மாதா அமில்த பிஹா, என்ன செய்தாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க, அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், உனது வேதத்தை நான் மனனம் செய்தேன், உனது வேதத்தை நான் பாடமாக்கினேன், ஓதி கொடுத்தேன், கற்றுக் கொடுத்தேன், கற்றேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், கதிப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய். நீ ஓதியது, மனனமாக்கியது, கற்றுக் கொடுத்தது, கற்றது எல்லாம் உன்னை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக, மற்ற மனிதர்கள் உன்னை ஒரு அழகான முறையில் ஓதக்கூடியவர் என்று சொல்ல வேண்டும், குர்ஆனை குர்ஆனை மனனம் செய்தவர் என்று சொல்ல வேண்டும், ஹாஃபிதுல் குர்ஆன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நீ அதை கற்றாய், மனனமாக்கினாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு கட்டிலிடப்படும் நரகத்திற்கு வீசுமாறு. எனவே முதலாவதாக நரகத்துக்கு நுழையக்கூடிய மனிதர்கள் 3 பேர்கள். ஒன்று இஹ்லாஸ் இல்லாத நிலைமையிலே குர்ஆனை மனனம் செய்தவரோ, குர்ஆன் ஓதியவர். அன்புக்குரிய சகோதரர்களே, 2வது மனிதர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தவர். அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் வீரத்தை தந்தேன், இந்த வீரத்தை கொண்டு நீ என்ன செய்தாய்? அந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், உனக்காகவே நான் போர் செய்தேன், காபிர்களை நான் உனக்காக கொன்றேன். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நீ போய் சொல்லி விட்டாய், நீ இவைகள் எல்லாம் செய்த உன்னை ஒரு வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அவரை நரகத்திலே போட்டு விடுவான். 3வது நபர் சதகா செய்தவர், தர்மம் செய்தவர். அல்லாஹுக்காக செய்யாமல் மக்களுடைய புகழை நாடி ஒரு கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்தவர். இவருடைய நிலைமையும் அவ்வாறே காணப்படும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 3 மனிதருடைய நிலைமையை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே எந்த அமல் செய்கின்ற பொழுதிலும், எந்த அமல் செய்தாலும் எங்களிடத்திலே இஹ்லாஸ், அல்லாஹுக்காக நான் இந்த அமலை செய்கிறேன். சதகா செய்கிறீங்களா? அல்லாஹுக்காக நான் இந்த தர்மத்தை நான் செய்கிறேன். யாரும் என்ன கொடைவலன் சொல்ல வேண்டும் என்கிறதை நாங்கள் விரும்பக்கூடாது. எத்தனையோ சகோதரர்களை பார்க்கின்றோம், தர்மம் செய்துவிட்டு சொல்லி காட்டுவார்கள், தர்மம் செய்துவிட்டு முகநூல்களிலே போடுவார்கள், தர்மம் செய்துவிட்டு அதை பகிரங்கப்படுத்துவார்கள். என்ன லாபத்தை தேடுகிறார்கள்? மக்களுடைய புகழை தேடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யார் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகின்றானோ அவர்களுக்கு நாங்கள் நிரப்பமாக கொடுப்போம். யாரொருவன் இந்த உலக வாழ்க்கையை விரும்புகின்றானோ, விரும்பி ஒருவன் தர்மம் செய்கிறான், இந்த உலக வாழ்க்கையை விரும்பி ஒருவன் சதகா செய்கிறான், அமல் செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை இன்பமாக்கி கொடுப்போம், நிறைய கொடுப்போம். ஆனால் அவர்களுக்கு மறுமையிலே எந்த பங்கும் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே இருக்கின்றதெல்லாம் போலியான விடயங்கள் சகோதரர்களே. இதற்காக நாங்கள் ஆசைப்படக்கூடாது. இந்த உலகத்திலே உள்ள இன்பங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு விடக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களையும் மறுமையினுடைய இன்பங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கின்றது என்று. இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை பார்த்து நாங்கள் மயங்கிவிடக்கூடாது. இது எல்லாம் போலியான விடயம், இதெல்லாம் போலியான இன்பங்கள் சகோதரர்களே. இதை கண்டு நாங்கள் மயங்கிவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃலிஸீன்களுக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? வமா துஜ்ஸௌன இல்லா மா குன்தும் தஅமலூன் இல்லா இபாதல்லாஹில் முஃலிஸீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுவர்க்கத்தை இஹ்லாஸுடையவர்களுக்கே வைத்திருக்கின்றான். இஹ்லாஸ் இல்லாதவர்களுக்கு எந்த கூலியும் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே இஹ்லாஸ், எங்களுடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸினால் பல நன்மைகள் இருக்கின்றது. முதலாவதாக நாங்கள் பார்த்தால் ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து தப்பித்துக் கொள்கின்றோம்.
ஷைத்தானுடைய வலையிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றோம். எப்படி? ஷைத்தான் சொல்கிறான் அல்லாஹ்விடத்திலே, قال فبعزتك لأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين. அல்லாஹ்விடத்திலே சொல்கிறான் ஷைத்தான், அதாவது இப்லீஸ், உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன். யாரை தவிர? இல்லா இபாதல்லாஹி இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், அதாவது இஹ்லாஸுடைய அடியார்களை தவிர. எல்லாரையும் ஷைத்தான் வழிகெடுப்பான். யாரை தவிர? முஹ்லிஸீன்களை தவிர, இஹ்லாஸ் உள்ளவர்களை தவிர. இஹ்லாஸ் இருப்பவர்களை வழிகெடுப்பது மிக கடினம் சகோதரர்களே. ஏனென்றால் இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அமல். இஹ்லாஸ் இல்லாத ஒரு மனிதன் துனியாவுக்காக செய்வான். அப்ப துனியாவுக்காக செய்கின்ற ஒருவனை வழிகெடுப்பது இலகுவான விடயம். அல்லாஹ்வுக்காக செய்கின்ற அமல் அவனை வழிகெடுப்பது மிக கடினமான விடயம். எனவே ஷைத்தான் சொல்லுவான், உன்னுடைய முஹ்லிஸீன்களான அடியார்களை தவிர மற்ற எல்லாரையும் நான் வழிகெடுப்பேன். எனவே ஷைத்தானுடைய வழிகாட்டில இருந்து தப்பித்துக் கொள்வோம். இது முதலாவது நன்மை. இரண்டாவது நன்மை என்ன? சுவர்க்கத்துக்கு வாரிசானவர்கள். நாங்கள் மேற்கூறியதை போன்றோம், சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை இஹ்லாஸுடையவர்களுக்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரித்து வைத்திருக்கின்றான். மூன்றாவதாக, எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற குரோதம், நிஃபாக், வஞ்சகம், இவைகளிலே இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இஹ்லாஸ் இருக்கின்ற உள்ளத்திலே நிஃபாக் இருக்க மாட்டார். இஹ்லாஸ் இருக்கின்ற உள்ளத்திலே வஞ்சகம், குரோதம் போன்ற மோசமான விடயங்கள் இருக்க மாட்டாது. எனவே இதுகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது இந்த இஹ்லாஸின் மூலமாக. அதே போன்று கவலைகள், ஒரு மனிதனுக்கு கவலை ஏற்படும், ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்படும். இஹ்லாஸ் இருந்தால் அந்த துன்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக்கி கொடுப்பான், சந்தோஷப்படுத்துவான், கவலையில இருந்து அவர்களை விடுவிப்பான். இது இஹ்லாஸினால் ஏற்படுகின்ற நன்மைகள். எங்களுக்கு தெரியும் குகைவாசிகளுடைய சம்பவம். சுருக்கமாக சொல்கின்றேன், அது ஒரு நீண்ட ஹதீஸ். 3 மனிதர்கள் ஒரு வீதியால் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதிகம் கடுமையான மழை பெய்கின்றது. உடனே ஒரு குகைக்குள்ளே அவர்கள் தஞ்சம் புகுந்து விடுகிறார்கள். அந்த மழையினால் ஏற்பட்ட விபரீதத்தினால் பெரிய ஒரு பாறாங்கல் அந்த குகையை மூடி விடுகிறது. எமக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ். எங்களுடைய ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்காக நான் சொல்கின்றேன். இஹ்லாஸினுடைய தாக்கம் செலுத்துகின்ற விடயத்தை பாருங்கள். அந்த 3 மனிதர்களும் யோசிக்கிறார்கள், அவர்களுக்குள் கதைத்துக் கொள்கிறார்கள், எங்களுடைய நன்மைகளை தவிர வேறு எதுவும் எங்களை காப்பாற்ற முடியாது. எங்களுடைய நன்மைகள் தான் என்ன செய்யும்? காப்பாற்றும். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். எங்களுடைய அமல்களை அல்லாஹ்விடத்திலே சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். ஒரு மனிதர் கேட்கின்றார், அதாவது கூலிக்கு ஒரு ஆள் வேலை செய்தார், அவர் கூலி எடுக்காமல் சென்று விட்டார். அவருடைய கூலியை வைத்து ஒரு வேளாண்மை ஒன்றை செய்கிறார். அதன் மூலமாக பல லாபங்களை அடைந்து சில மாடுகள் வாங்குகிறார். அந்த மனிதர் வாங்கினதன் பிறகு அந்த வேலை செய்த மனிதர் வந்து என்னுடைய கூலியை தாருங்கள் என்று கேட்கின்றார். பிறகு அந்த மனிதர் சொல்கிறார், அந்த குகையிலே இருந்த மனிதர் சொல்கிறார், உங்களுடைய மாடுகளை இதோ இருக்கின்றது, எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறார். என்னுடைய பங்கு இதுவல்ல, நான் ஒரு கூலிக்காக வேலை செய்தேன், அந்த கூலியை தாருங்கள் என்று கேட்கின்றார். இதுதான் உன்னுடைய கூலி, உன்னுடைய கூலியை வைத்து நான் பெரிய ஒரு வேளாண்மை ஒன்றை செய்தேன், அதன் மூலமாக சில மாடுகளை வாங்கினேன், இந்த மாடுகள் தான், அது எடுத்துச் சொல் என்று சொல்கிறார். அந்த மாட்டை அவர் எடுத்துச் சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், இதனை நான் உன்னுடைய அச்சத்திற்காக செய்தேன் என்று நீ கருதினால் இந்த பாறையை நீ நீக்கிவிடு என்று சொல்கிறார். உடனே கொஞ்சமாக அந்த பாறை நீங்கி விடுகிறது. இதே போன்று இரண்டாவது நபர் தாயையும் தந்தையும் தன் மனைவியை விட கொஞ்சம் உட்படுத்தினார். அது ஒரு சம்பவம். இதிலே இஹ்லாஸை அவர் இப்படி மேற்கொண்டார். தாயையும் தந்தையும் உட்படுத்தினார், தன் மனைவியும் பிள்ளைகளையும் விட. அதை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டார். கொஞ்சம் பாறை என்ன செய்தது? விலகியது. அதே போன்று மூன்றாவது நபர் விபச்சாரத்திலே இருந்து அல்லாஹ்வை பயந்து விலகினார். அவரும் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார், யா அல்லாஹ், உன்னை பயந்து நான் இந்த விபச்சாரத்திலே இருந்து விலகினேன் என்று நீ கருதினால் இந்த பாறையை கொஞ்சம் நீக்கிவிடு என்று சொல்கிறார். அந்த பாறை முற்றுமுழுதாக நீங்கி விடுகிறது, வெளியாகிறார்கள்.
இந்த ஹதீஸில், இது நீண்ட ஹதீஸ் சகோதரர்களே, சுருக்கமாக நான் சொன்னேன். இந்த ஹதீஸை நாங்கள் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், இஹ்லாஸ், உள்ளத்திலே இஹ்லாஸை அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த இஹ்லாஸின் மூலமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்தான். இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, சில சலஃபு சாலிஹீன்களுடைய காலத்திலே சில சம்பவங்கள் நிகழ்ந்தது. அதில் முக்கியமாக அய்யூப் அஸ்-சக்தியானி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், இவர் இரவு ஊராக நின்று வணங்கினார். ஆனால் அவருடைய இபாதத்தை அவர் மறைக்கணும் என்று விரும்பினார். அவர் கியாமுல்லே தொழக்கூடியவராக இருந்தார். அவர் தொழக்கூடிய அந்த கியாமுல்லைலை மறைக்கக்கூடியவராக இருந்தார். யாரும் நான் தொழுகின்ற அந்த தொழுகையை பார்த்து விடக்கூடாது, யாரும் நான் தொழுதால் அதை பார்த்து விடக்கூடாது என்று விரும்பினார். சுபஹ் நேரம் வந்து விட்டால் கொஞ்சம் சத்தத்தை எழுப்புவார். என்ன காரணம்? அப்போதான் அவர் எழும்புகிற மாதிரி ஒரு சைக்கினை, ஏதோ அவர் சுபஹுக்குத்தான் எழும்புற மாதிரி ஒரு இஷாராவை காட்டுறார். சுபஹுக்குத்தான் நான் எழும்புறேன், கியாமுல்லை நான் தொழுத மாதிரி அவர் காட்டிக்கொள்ளவில்லை. இது இஹ்லாஸ் சகோதரர்களே. தனது உள்ளத்திலே இருக்கின்ற இஹ்லாஸ், தன் அமலை மறைக்கணும் என்று விரும்பினார், யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று விரும்பினார். இப்படி நிறைய அறிஞர்கள் தனது அமலை மறைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ஒரு மனிதன் யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று ஒரு மனிதன் இபாதத் செய்தால், எப்படி அவன் ரகசியமாக அந்த இரவிலே எழுந்து வணங்குகிறானோ அதே போன்று ரகசியமாகவே அவனிலிருந்து பாவங்கள் நீங்கிவிடும் என்று ஒரு அறிஞர் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, தர்மம் செய்வது, இந்த தர்மம் செய்கின்ற விடயத்திலே எப்படி இஹ்லாஸ் இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதகத்து சிர்ரி துத்ஃபிஉ கதபர் ரப். இரகசியமாக செய்கின்ற தர்மம் ரப்பினுடைய கோபத்தை என்ன செய்துவிடும்? எரித்துவிடும். அதாவது ஒரு ரகசியமாக செய்கின்ற ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபப்பட மாட்டான், மாறாக இரக்கம் கொள்வான். எனவே ரப்பின் மீது, ரப்பு இவனின் மீது இருக்கின்ற அந்த கோபம் நீங்கி விடுகிறது இரகசியமாக செய்கின்ற தர்மத்தின் மூலமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதர் இரவிலே என்ன செய்வார் என்று சொன்னால், சில கோதுமைகளை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்வார். யாருக்கும் தெரியாது. அவர் இரவில் ரகசியமாக சில கோதுமைகளை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்வார், யாருக்கும் தெரியாது. அவர் யாரென்றும் தெரிய மாட்டாது, அவ்வளவு ரகசியமாக செய்வார். ஒரு நாள் அவர் மரணித்து விட்டார். அது அம்ர் பின் சாபித் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார், அலி பின் அல் ஹுசைன் என்று சொல்லுகின்ற மனிதர் தான் இவர். இவர் மரணித்த பொழுது இவரை அதிகமான அவரிடத்தில் இருந்த மக்கள் குளிப்பாட்டுகிறார்கள். இவருடைய முதுகிலே ஒரு கருப்பான ஒரு தடம் இருக்கின்றது, அதை கண்டார்கள். உடனே கேட்கின்றார்கள், இது என்ன தடம்? இது ஒரு கருப்பான ஒரு தடம் இருக்கின்றது, என்ன தடம் என்று கேட்கின்றார்கள். உடனே அம்ர் பின் சாபித் அந்த இடத்திலே இருந்து சொல்கிறார், கான யஹ்மில் ஜுராப் அத்-தகீக் லைலன் அலா வஹ்ரிஹி யுஅதீஹி ஃபுகரா அல்-மதீனா. இரவிலே ரகசியமாக சில கோதுமைகளை சுமந்து கொண்டு மதீனாவிலே இருந்த ஏழைகளுக்கு தர்மம் செய்வார். இரவிலே, ஒவ்வொரு இரவிலும் தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தார். ஏன் இரவிலே செய்கிறார்? யாரும் பார்த்துவிடக் கூடாது. இதுதான் சகோதரர்களே இஹ்லாஸ். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தர்மம் செய்வது என்பது யாரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். யாருக்கும் விளங்க மாட்டாது, அந்த அளவுக்கு ரகசியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, முக்கியமாக நோன்பு விடயத்திலே நிறைய தவறுகள் நாங்கள் இழைக்கின்றோம். சில நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பை எப்படி தக்க வைத்துக் கொள்கிறார்கள், எப்படி அதை இழக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் அதாவது இப்ராஹிம் அதிகம் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார், யாரையும் பார்த்து நீ நோன்பாளியாண்டு கேட்காத, யாரையும் பார்த்து நீங்க நோன்பாளியாண்டு கேட்காதங்க. ஏனென்று சொன்னால், அவர் நோன்பாளியாக இருந்தால் நோன்பாளி என்று சொல்லுவார். ஆனால் நோன்பாளி என்று சொல்லுகின்ற பொழுதோ அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான சந்தோஷம் பெறும். உண்மையா இல்லையா? இப்போ நான் நோன்பாளியா இருக்கிறேன்,
என்னிடத்தில் ஒரு ஆள் வந்து கேட்கிறார், நோன்பு பிடிச்சா? ஓ, நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன். ஒரு சந்தோஷம் உண்டு வரும். என்ன, நம்மளை ஒரு நோன்பாளியா நினைக்கார். அதே நேரம் அவர் நோன்பாளியாக இருந்து மறைக்கணும் என்று விரும்பினால் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லி விடுவார். எனவே நீங்க என்ன செய்யாதங்க, நோன்பாளியா என்று கேட்காதீங்க. ஏன்னா அது அவருடைய இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது அவர்கிட்ட போய் நீங்க நோன்பாளியான்னு கேட்காதீங்க. எனவே அவர் எந்த அமல் செய்கின்ற ஒரு விடையவரா, எந்த அமல் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவரிடத்திலே போய் நீங்க துஹா தொழுகிறா, நீங்க கியாமுல் லைல் தொழுகிறீங்களா, நீங்க நோன்பு பிடிக்கிறீங்களா கேட்க வேண்டாம். ஏன்னா அவர் உள்ளம் பாழாகிவிடும். அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற இஹ்லாஸ் கட்டுவிடும். இஹ்லாஸ் இழக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே நீங்க அவரிடத்திலே போய் நீங்க கேட்க வேண்டாம். அவருடைய அமலை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வினவ வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தாவூத் இப்னு அபி ஹிந்த் என்று சொல்லக்கூடிய அறிஞர், இவர் 40 வருஷமாக நோன்பு பிடிச்சு கொண்டிருந்தார். மனைவிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. 40 வருஷமாக நோன்பு பிடிச்சார், யாருக்கும் தெரியாது. ரகசியமாக நோன்பு பிடிப்பார். அவருடைய உணவை எடுத்துக்கொண்டு வெளியாகி ஏழைகளுக்கு தர்மம் செய்துவிட்டு மாலையில் ஏதாவது வாங்கி கொண்டு வந்து இஃப்தார் செய்வார். வீட்டில் இருக்கிறார்கள் நினைப்பாங்க உணவு எடுத்துக்கொண்டு அவர் வெளியில சாப்பிட்டு இருப்பார். கடையில் இருக்கிறவங்க நினைப்பாங்க அவர் வாங்கி கொண்டு வீட்டை சாப்பிட்டு இருப்பார் என்று. எனவே ரகசியமாகவே அவருடைய நோன்பை அவர் ஆக்கி கொண்டார். எனவே இப்படி நிறைய அதிகமான சலவு சாலியங்கள் தன்னை நோன்பை பாதுகாக்கிறதுக்காகவே முயற்சித்தார்கள். தன்னை அமலை பாதுகாப்பாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்கிற சகோதரர்களே. அதே போன்று குர்ஆன் ஓதுகின்ற பொழுது எப்படி இஹ்லாஸை மேற்கொண்டிருந்தார்கள், குர்ஆன் ஓதுகின்ற பொழுது எப்படி இஹ்லாஸை மேற்கொண்டிருந்தார்கள். யாராவது ஒரு ஆள் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார், அதாவது ரபி என்று சொல்லக்கூடியவர், இவங்கெல்லாம் சலபு சாலியங்கள். இவங்க குர்ஆன் ஓதி கொண்டிருந்த பொழுது ஒரு ஆள் வாரர், வந்தவுடனே தன் ஆடையால குர்ஆனை மறைத்து விட்டார். ஏன்? அவர் நம்ம நினைத்து விடக்கூடாது நான் குர்ஆன் ஓதுறேன் என்று. அதாவது அதன் மூலமாக இஹ்லாஸ் என்ன செய்துவிடும், எனக்கு போய்விடும் என்று அவர்கள் பயந்தார்களே ஒழிய வேறொன்றும் இல்லை. இஹ்லாஸ் போய்விடும். நான் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறேன், ஒரு ஆள் வந்து நான் குர்ஆன் ஓதத்தை பார்த்தாருன்னு சொன்னா எனக்கு ஒரு வகையான சந்தோஷம் பெறும். நான் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறேன், அவர் பார்த்து விட்டார். எனவே அவர் மற்ற மனிதர்களையும் போய் சொல்லுவார் நான் குர்ஆன் ஓதுறேன் என்று. அதன் மூலமாக ஒரு வகையான சந்தோஷம் வந்து இஹ்லாஸை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அதிகமான அமற்கல்ல நாங்கள் இஹ்லாஸை பேணக்கூடிய நிலைமை இருக்கின்றது. உதாரணமாக உம்ரா செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்கின்ற பொழுது என்ன செய்கிறார்கள், ஒரு சில தவறுகள் இழைக்கின்றார்கள். போனை எடுத்துக்கொண்டு அதை லைவ்லே போட்டுக்கொண்டு உம்ரா செய்வார்கள். நாங்கள் உம்ரா செய்கின்ற பொழுது பார்த்திருக்கின்றோம் இல்லையா? உண்மையா பார்த்திருக்கின்றோம் நாங்கள். அல்லது அதை போட்டோ எடுத்துக்கொண்டு உம்ரா செய்யும் பொழுது, அல்லது நான் உம்ரா செய்கின்றேன், உம்ராவுக்கு நான் பயணம் செய்கின்றேன், எதற்காக சொல்ல வேண்டும்? இதிலிருந்து என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் அவர்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸ் கெட்டுவிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் சகோதரர்களே. யாரும் பார்த்து அவரை புகழ்ந்து ஒரு மாஷா அல்லாஹ் உம்ரா செய்கிறார், ஒரு சாலிகான மனிதர் என்று சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன தேவை இருக்கின்றது? சலபு சாலிஹீன்கள் சஹாபாக்கள் ரகசியமாக செய்கின்ற அமல்களை பார்த்துவிட்டு நாங்கள் திருந்த வேண்டும். எத்தனையோ அடியார்கள் இஹ்லாஸை கஷ்டப்பட்டு 1 லட்சத்து சொச்சம் எங்களுடைய பணத்தை செலவழித்து கஷ்டப்பட்டு நாங்கள் உம்ரா செய்ய வந்து தனது உம்ராவை பாழாக்கி விட்டு செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அமல் செய்கின்ற பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவனுக்காகவே அவனுடைய வஜ்ஹில்லா, அவனுடைய திருப்பொருத்தத்திற்காக, அவனுடைய முகத்திற்காக நான் இந்த அமலை செய்கின்றேன் என்று எங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் சகோதரர்களே. அதே நேரம் இந்த அமலை யாரும் பார்த்து என்னை புகழ வேண்டும் என்பதை நான் விரும்பக்கூடாது, இந்த உள்ளம் விரும்பக்கூடாது சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி ஒரு மனிதன் விரும்பினால் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்தாலும் அந்த அமல் எந்த கூலியும் இல்லை, எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அழுகின்ற சமயத்திலே இஹ்லாஸ், ஒரு மனிதன் அழுகின்ற பொழுது எப்படி இஹ்லாஸை மேற்கொள்வான்? அய்யூப் அஸ்-சக்தியானி என்று சொல்லக்கூடிய அறிஞர், இவர் ஒரு தாபிஈ, இவர் ஒரு சிறந்த மனிதர். இவரை பற்றி அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள்.
இவருடைய இஹ்லாஸை பற்றி அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள். இவர் ஒரு ஹதீஸை சொல்லுகின்ற பொழுது அந்த ஹதீஸிலே ஏதாவது அழக்கூடிய விடயங்கள் வந்தால் அழுது வருவார்கள். அவர்கள் அழுகின்ற பொழுது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தலையை திருப்பிக் கொண்டு அவர்கள் என்ன தடுமல், என்ன கடுமையாக தடுமலாக இருக்கிறது என்று துடைத்து விட்டு என்ன செய்வார்கள், அந்த ஹதீஸை சொல்லுவார்கள். ஏன் அவர்கள் திருப்பிக் கொண்டு அந்த தடுமல் என்று சொல்லிக்கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னால், தான் அழுகின்ற விடயத்தை யாரும் பார்த்துவிடக் கூடாது, அதன் மூலமாக தனது இஹ்லாஸ் இழந்துவிடும் என்று அவர்கள் பஞ்சினார்கள். சகோதரர்களே, இதுதான் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ் மிக முக்கியமான விடயம் சகோதரர்களே. இஹ்லாஸ் இல்லாத ஒருவனுக்கு இந்த வாழ்ந்த உலகத்தில் அவன் வாழ்வதற்கு பிரயோசனமே இல்லை, எந்த பிரயோசனமும் இல்லை அவன் வாழ்வதற்கு. எனவே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும், எங்களுடைய உள்ளத்தில் ஈமானை ஏற்படுத்த வேண்டும். இஹ்லாஸ் என்பது ஈமான் சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பது ஈமான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், இஹ்லாஸ் என்றால் என்ன என்று கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ அல் ஈமான், அது ஈமான். அது அல்லாஹ்வோடு தொடர்பட்ட விடயம், அது அல்லாஹ்வோடு தொடர்பட்ட விடயம் சகோதரர்களே இஹ்லாஸ் என்பது. எனவே சகோதரர்களே, இங்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய உள்ளங்களிலே நான் கல்வியை தேடுவதற்காக வந்திருக்கின்றேன், அவ்வளவு நான் இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக நான் கல்வியை தேட வந்திருக்கின்றேன். வேற யாரும் நானும் பயான் கேட்க போகின்றேன், நானும் ஒரு நல்ல மனிதர் என்பதை மற்ற மனிதர்களும் என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பி யாரும் என்ன செய்ய வேண்டாம், பெற வேண்டாம். உள்ளத்திலே அந்த ஒரு விடயத்தை கொண்டு வர வேண்டாம். நீங்கள் கஷ்டப்பட்டு வாகனத்திலே வருகின்றீர்கள், மழைக்காலம் கஷ்டப்பட்டு வந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய உள்ளங்களிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நானும் இங்கே நான் சில விடயங்களை உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த விடயத்திலே நான் ஒரு பயான் செய்யக்கூடியவன், நான் ஒரு அறிவாளி என்பதை காட்டக்கூடாது. அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும், உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஹ்லாஸை கேளுங்கள். அல்லாஹும் மர்சுகுனில் இஹ்லாஸ ஃபி ஹாதல் அமல், இந்த அமலிலே யா அல்லாஹ் எனக்கு இஹ்லாஸை தா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கும் இஹ்லாஸ் வேண்டும், உங்களுக்கும் இஹ்லாஸ் வேண்டும். அதே போன்றுதான் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருந்தார். அந்த பள்ளியிலே மக்கள் நிரம்பி விடுகிறார்கள், அதிகமான நிறைய மனிதர்கள் அந்த பள்ளியில் இருக்கின்றார்கள். உடனே அவர் எழும்பி 2 ரக்காத் தொழுகிறார். 2 ரக்காத் தொழுது விட்டு சுஜூதிலே கடுமையான அழுகை வருகிறது. சுஜூதிலே இருக்கிறார் அபு உமாமா, அதாவது ஒரு மனிதர், அவர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, ஒரு மனிதர். அந்த மனிதர் தொழுது விட்டு, அதாவது அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அந்த மனிதர் தொழுகிறார். அந்த மனிதர் தொழுது விட்டு தொழம் கொண்ட பொழுது சுஜூதிலே கடுமையான அழுகை வந்து விடுகிறது, கடுமையான அழுகை வந்து விடுகிறது. தொழுது முடிந்தவுடன் தனது கண்ணீரை துடைத்து கொண்டு வருகிறார். இதை அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. பார்த்து விட்டு சொல்லுகிறாங்க, மா அஹ்ஸன் புகாஉக லவ் கான ஃபி பைதிக், அதை நீ வீட்டில் செஞ்ச நல்லம் சொன்னாங்க. அதாவது நீ எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கக்குள்ள அவர் தொழுது விட்டு கண்ணீரை துடைச்சிட்டு வாரார். எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கக்குள்ள தன்னை கண்ணீரை துடைச்சிக்கிட்டு நிற்கிறார், வாரார். அப்ப அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்த்து சொல்லுறாங்க, இதை நீ உங்களோட வீட்டில் செய்த நல்லம் என்று சொல்லுறாங்க. ஏன் சகோதரர்களே, இஹ்லாஸ் பாலாகிவிடும். யார் நான் கண்ணீரை துடைக்க, நான் தொழுகையிலே அழுதிருக்கிறேன் என்பதை மக்களுக்கு காட்ட, மற்ற மக்கள் என்னை பார்த்து மாஷா அல்லாஹ் இவர் ஒரு சாலிகான ஒரு மனிதர் தொழுகையிலே அழுகிறார் என்று சொல்ல, எனக்கு இஹ்லாஸ் இழந்து போக, ஏன்? இதற்காகத்தான் அபு உமாமா அல் பாஹிலி அவங்க சொன்னாங்க, உங்களோட வீட்டில் நீ என்ன செய், உன்னை வீட்டில் இப்படியா, அதாவது சுன்னத்தான தொழுகையில் தான் இது நடந்த விஷயம். அப்போ உன்னை வீட்டில் நீ என்ன செய், தொழுது அழுகிறன்னு சொன்னால் உன்னை வீட்டில் நீ அழுதுகொள், யாருக்கும் நீ காட்டுவதற்காக நீ செய்யாதே என்பதை சுட்டி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே,
எங்களுடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். என்ன அமல்கள் நாங்கள் செய்ய வந்தாலும் எங்களுடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும். சகோதரர்களே, அன்புக்குரிய அதே போன்றுதான் இப்னுல் முபாரக், இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு முடிக்கின்றேன். இப்னுல் முபாரக் என்று சொல்லக்கூடிய அறிஞர், இவர் ஒரு தாபிஈ நினைக்கின்றேன். இந்த மனிதர் மிக பிரபல்யமாக இருந்தார். அதே போன்று அந்த இருந்த சமூகத்திலே மிகவும் மஷூராகவும் சிறப்புக்குரிய ஒருவராகவும் இருந்தார். ஒரு நாள் அல் காசிம் இப்னு முஹம்மது என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களோட பிரயாணத்தில் இருந்தோம். அதிகமாக என்னுடைய நப்சிலே நான் நினைத்துக் கொள்வேன், என்ன விடயத்தை கொண்டு இந்த இப்னுல் முபாரக் இவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார், என்ன விடயத்தை கொண்டு இவர் பிரபல்யமாக இருக்கிறார் என்று நான் என்னுடைய நப்சுக்குள்ளே நான் என்ன செய்து கொள்வேன், நினைத்துக் கொள்வேன். பிறகு அவர் தொழுதால் நாங்களும் தொழுகிறோம், அவர் நோன்பு நோட்டால் நாங்களும் நோன்பு நோக்கிறோம், அவர் ஹஜ்ஜு செய்தால் நாங்களும் ஹஜ்ஜு செய்கிறோம், அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரியவராக இருக்கின்றாரே என்று மனதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்துவோம், நினைத்துக் கொள்வோம். மீண்டும் சொல்கிறார், நாங்கள் ஒரு நாள் ஷாமுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இரவிலே ஒரு வீட்டில் நாங்கள் உணவு அருந்தினோம், இரவு உணவு. அந்த நேரத்திலே எங்களுடைய ரூமிலே இருந்த அறையிலே இருந்த அந்த விளக்கு நூர்ந்து விட்டது. எங்களுடைய வீட்டிலே இருந்த அந்த விளக்கு நூர்ந்து விட்டது, இருளாகி விட்டது. சில சகோதரர்கள் எழும்பி அதை வெளியில் எடுத்து கொண்டு சென்று அதை சரி செய்து ஒளிரச் செய்து மீண்டும் கொண்டு வந்தார்கள். பிறகு நான், அதாவது காசிம் இப்னு முஹம்மது என்று சொல்லக்கூடியவர் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவங்களை பற்றி சொல்லுறாங்க. சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், நான் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தேன், கண்ணீரால் தனது தாடி நனைந்திருந்தது. கொஞ்ச நேரம் இருளாகி இருந்தது. வெளியில் எடுத்துக்கொண்டு சென்று தனது அந்த விளக்கை ஒளிரச் செய்து மீண்டும் கொண்டு ஒளிரச் செய்கிறார்கள். பிறகு ஒளி வந்தவுடன் இப்னுல் முபாரக் அவங்களுடைய முகத்தை நான் பார்க்கிறேன், தாடி கண்ணீரால் நனைந்திருந்தது. அவங்க பிறகு யோசிக்கிறாங்க, இதன் மூலமாகத்தான் இந்த சமூகத்தில் சிறப்புக்குரியவராக இருக்கிறார், இதன் மூலமாகத்தான் பிரபல்யமாக இருக்கிறார் என்று எனது நப்சுக்குள் என்ன செய்து கொண்டேன், நினைத்து கொண்டேன். என்ன நடந்தது என்று சொன்னால், இருளானதுக்கு பிறகு மறுமையினுடைய ஞாபகம் அவர்களுக்கு வந்தது. அந்த இருளை பார்த்தவுடன் மறுமையினுடைய ஞாபகம் அவர்களுடைய உள்ளத்திலே வந்தது. அதன் மூலமாகவே கண்ணீர் அருந்தினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, துனியா என்கின்ற ஒரு முசீபத்தான ஒரு விடயம் எங்களுடைய உள்ளத்திலே நிரப்பிவிட்டது. இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய உள்ளத்திலே ஆகிரத்தை பற்றி மட்டும்தான் சிந்திப்பாங்க, அந்த கியாமத்தினால மட்டும்தான் சிந்திப்பாங்க. என்ன நடக்குமோ, கியாம நாள் அதில் என்ன நடக்குமோ, எழுப்பப்படுவார்கள், கூலி கொடுக்கப்படுவார்கள், என்னுடைய நிலைமை என்ன, இதைத்தான் சிந்திப்பார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸ் இருக்கின்ற உள்ளத்திலே தான் கியாமத்தினுடைய அந்த ஞாபகம் இருக்கும். மறுமையினுடைய சிந்தனை தன் உள்ளத்திலே இருப்பதென்றால் அது இஹ்லாஸ் இருக்கின்ற உள்ளத்திலே தான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் இஹ்லாஸை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது துனியா என்று அதிகமான சகோதரர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். அதிகமான சகோதரர்கள் இந்த உலகத்திலே துனியாவை கொண்டு பயணம் செய்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே துனியா மாத்திரம்தான். அந்த அளவுக்கும் மிக மோசமான ஒரு நிலைமை சில மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த துனியாவிலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் துனியா என்பது எங்களுக்கு உதவி செய்யாது. துனியா என்பது எங்களுக்கு ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம்தான் தரும். என்னவென்று சொன்னால், கபரிலே வெட்டக்கூடிய ஒரு பூமியின் அந்த அளவு ஒரு துண்டை மாத்திரம்தான் இந்த துனியா எங்களுக்கு தெரியுமே தவிர வேறு எந்த ஒன்றும் இந்த உலகம் தரமாட்டாத சகோதரர்களே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற நல்ல அமல்கள், சாலிஹான அமல்கள், இஹ்லாஸுடைய அமல்கள், இது மாத்திரம்தான் எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் 50%, மறுமையிலேயும் 50% எங்களுக்கு நன்மை தரக்கூடிய விடயம் என்றால் அது இஹ்லாஸ் தான். அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலேயும் எனக்கு ஹஸனா,
மறுமையிலேயும் எனக்கு ஹசனாவை தந்துவிடையா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யா அல்லாஹ், எனக்கு இந்த அமலிலே இஹ்லாஸை தா, என்னுடைய வாழ்க்கையிலே இஹ்லாஸை தா, நான் செய்கின்ற அமல்களை பகிரங்கப்படுத்தி அதன் மூலமாக எனது இஹ்லாஸை நீ கட்டு வைத்து விடாதே யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், இரகசியமாக செய்து கொள்ளுங்கள். யாரும் யாருக்காக அமல் செய்ய வேண்டாம். யாரும் யாருக்காக அமல் செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலேயும் அவருக்கு நன்மை இல்லை, மறுமையிலேயும் நன்மை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முசீபத்தான ஒன்றுதான் இஹ்லாஸ் இல்லாத உள்ளத்திலே முசீபத் மாத்திரம்தான் இருக்கும். இஹ்லாஸ் இருக்கின்ற உள்ளத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நினைவு, மறுமையினுடைய நினைவு, இந்த தீன், ரசூல், இதுதான் உள்ளத்திலே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்வானாக, இந்த அமலிலே பரக்கத் செய்வானாக, இந்த அமலிலே எங்களுடைய இஹ்லாஸை தருவானாக. எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.